செல்லம்மா சீரியல்ல மாணிக்கம் மகேஷோட பொண்ணு ரியாவை கடத்தி வச்சு மகேஷ்க்கு ஃபோன் பண்ணி மிரட்டுறாரு. மகேஷ், நீ மட்டும் கோர்ட்ல சித்தார்த் எந்த தப்பும் நீ பண்ணலன்னு சொல்லிட்டா உன் பொண்ணு உனக்கு திரும்ப கிடைக்காது. ஒழுங்கு மரியாதையா பழியெல்லாம் அவன் மேலதான் நீ போடணும். நீ உண்மையை சொல்றேன்னு கோர்ட்ல சித்தார்த் பத்தி நல்ல விதமா சொல்லிட்டேன்னா பொண்ணு உனக்கு திரும்ப கிடைக்க மாட்டா. சித்தார்த் மேலதான் தப்பு இருக்குன்னு போய் சொல்லுன்னு மிரட்டுறாரு. பயந்து போன மகேஷ் என்ன செய்யறதுன்னு தெரியாம கோர்ட்டுக்கு வராரு. மாணிக்கம் மேகாவுக்கு ஃபோன் பண்ணி, மேகா மேடம், நீங்க ஒன்றும் பயப்பட வேணாம், மகேஷை மிரட்டி வச்சுட்டு சித்தார்த்துக்கு எதிராக தான் பேச போறோம், நீங்க ஒன்றும் பயப்பட வேணாம், தைரியமா இருங்கன்னு சொல்ல, மேகாவும் சரி மாணிக்கம், மகேஷ் நீ என்ன சொல்லி பயன்படுத்தின கிட்ட கொஞ்சம் சொல்லுன்னு சொல்ல, மாணிக்கம் அதெல்லாம் உங்களுக்கு வேணாம் மேடம், நான் ஏதோ பண்ணி அவனை என் வழிக்கு வர வச்சுட்டேன், அது போதும், அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாங்கிறாரு. கோர்ட்ல ஹியரிங் ஆரம்பிச்சதும் ரெண்டு தரப்பு வக்கீலும் வாதாடிட்டு இருக்கிறப்போ சித்தார்த்தோட வக்கீல் மேகா கிட்ட, மேகா நீங்க சித்தார்த் மேல வச்சிருக்கிறது பொய் குற்றச்சாட்டுன்னு எல்லாருக்கும் தெரியும், உண்மையை சொல்லுங்க, சின்ன வயசுல இருந்து சித்தார்த்தை சின்சியரா லவ் பண்ணிருக்கீங்க, ஒரு கடைக்கால நாள் தானே இந்த மாதிரி அவர் மேல பழி போட்டிருக்கீங்க, உண்மையை சொல்லுங்கன்னு சொல்ல, ஆஹா நான்லாம் ஒன்றும் கிடையாது, சித்தார்த் தான் உங்ககிட்ட அந்த மாதிரி போய் சொல்லியிருக்கு, உண்மையை சொல்ல போனா சின்ன வயசுல இருந்து சித்தார்த் என்னதான் லவ் பண்றான், நான் அவனுக்கு கிடைக்கலன்னு தெரிஞ்சதும் பழி வாங்குற விதமா போதையில இருக்கிறப்போ என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டான், இப்போ அவனுக்கு செல்லம்மா மேல ஆசை வந்துருச்சு, கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான், என் மேல எந்த தப்பும் கிடையாது, சித்தார்த் தான் எல்லா தப்பும் பண்ணதுன்னு போய் சொல்றாங்க. இதை கேட்ட வக்கீலோ, நீங்க திரும்ப திரும்ப போய் சொல்றீங்க, நீங்க தான் சித்தார்த்த லவ் பண்ணீங்கிற ஆதாரம் எங்ககிட்ட இருக்கு, உங்க காதல்ல அவரை விட வைக்க முயற்சி நிறைய செஞ்சிருக்கீங்க, அதுக்கான சாட்சியும் இங்க இருக்கு, கேட்காம உண்மையை சொல்லுங்கன்னு சொல்ல மேகா திரும்ப திரும்ப போய் சொல்றாங்க. சரி மேகா, நீங்க இருங்க, நான் உங்களோட முன்னாள் ஹஸ்பண்ட் மகேஷை கூப்பிட்டு விசாரிக்கிறேன்னு மகேஷ் கிட்ட, உங்களுக்கும் மேகாக்கும் என்ன பிரச்சனை, ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, 7 வருஷமா பிரிஞ்சிருக்கீங்க, என்ன காரணம், இந்த விஷயத்த மறைக்காம சொல்லுங்கன்னு சொல்ல, மகேஷும் ரியாவோட விஷயத்த மனத்தில் நினைச்சுக்கிட்டு மயக்கம் போட்டு கீழே வந்துடுறாரு. சித்தார்த்தும் செல்லம்மாவும் விழுந்த மகேஷை தூக்கி நிப்பாட்டி இன்னைக்கு ஒருத்த ஆறுதல் படுத்துறாங்க. இதுதான் என்னை இப்ப சொல்ல நடந்தது.